பரலோக ராஜ்யத்தில் மனம் திரும்புகிற ஒரு பாவி நிமித்தம் அநேக சந்தோஷம் உண்டாயிருக்குமாம். அல்லேலூயா. பரலோக ராஜ்யத்துல எந்த வருத்தமும் கிடையாது. சந்தோஷமான ஒரு இடம் இல்லையா? அல்லேலூயா. ஆனா அவங்களே சந்தோஷப்படுற அளவுக்கு, அதாவது வருத்தம் இல்லை, ஆனா ஒரு ஆசை இருக்குது, இவங்க ரட்சிக்கப்பட நல்லா இருக்குமே அப்படின்னு. யாரு? பாவிகள், இயேசுவை அறியாதவர்கள், இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொண்டு பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டால், மனம் திரும்பினால், பரலோக ராஜ்யத்தை தேடினால் அவங்களுக்குள்ள சந்தோஷம் உண்டாகதான் இவன் மனம் திரும்பினான் என்று. அல்லேலூயா. மனம் திரும்ப அவசியம் இல்லாத 99 பேரை குறித்து சந்தோஷப்படுவதை பார்க்கிலும் ஒரே ஒருத்தர் மனம் திரும்பினா பரலோக ராஜ்யம் சந்தோஷப்படுகிறது. அல்லேலூயா. இவ்வளவு பெரிய விஷயம். அல்லேலூயா. அதாவது அங்க இந்த உலகம் மாதிரி கிடையாது. கொஞ்சம் சந்தோஷம் கொஞ்சம் துக்கம் அப்படிலாம் கிடையாது. இங்க ஃபுல் அண்ட் ஃபுல் ஆண்டவரை துதிக்கிற விஷயம் மட்டும்தான் இருக்கும், சந்தோஷம் மட்டும்தான் இருக்கும். அல்லேலூயா. மகிழ்ச்சி மட்டும்தான் இருக்கும். ஆண்டவர் நம் கண்ணீரை யாவையும் துடைப்பார்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அங்கேயே இந்த ஒரு பாவி மனம் திரும்புறது நிமித்தம் சந்தோஷம் உண்டாயிருக்குமா? அல்லேலூயா. அப்படின்னா ஆண்டோட சித்தத்தை பாருங்க. 1 தீமோத்தேயு அதில் சொல்லப்பட்டிருக்கோம், எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமா இருக்கிறது என்று. அல்லேலூயா. அது மிகப்பெரிய ஒரு விஷயங்க. ஆண்டவர் சும்மா ஆண்டவர் இருதயம் பாருங்க, எல்லாருமே ரட்சிக்கப்பட வேண்டும். எந்த மனுஷனும் துன்மார்க்கனும் அழிந்து போகிற அவளுக்கு சித்தம் இல்லை என்பதற்காக தான் இயேசுவை அனுப்பி தன்னுடைய ஜீவனை கொடுத்தார். அல்லேலூயா. இதுக்கு மேல வேற என்ன செய்ய முடியும்? இதுக்கு மேல அவருடைய பிள்ளைகள் ஒவ்வொருத்தரையும் அபிஷேகம் பண்ணி சுவிசேஷத்தை சொல்ல அனுப்புகிறார். அல்லேலூயா. இதுக்கு மேல வேற என்ன செய்ய முடியும் அவரால்? அல்லேலூயா. அவர் அவ்வளோத்தையும் செஞ்சு முடிச்சிட்டார். ஒருவேளை யோசிச்சு பாருங்க, ஆண்டவர் நிறைய பணத்தை கொடுத்து, ஒரு இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கணும் நிறைய வீடை கொடுத்து, இல்லை இந்த கிரிக்கெட்ல ஜெயிக்கிறதையோ கொடுத்து, இல்லை இந்த உலகத்துல எல்லாத்தையும் பட்டம் பதவி பெயர் புகழ் எல்லாத்தையும் கொடுத்து நித்திய ஜீவனை கொடுக்காம பாவ மன்னிப்பை கொடுக்காம போனா என்ன ஆயிருக்கும்? அல்லேலூயா. ஆனா அவர் இதை மேன்மையா வைக்கல. இதெல்லாம் அழிந்து போற கப்பு, அழிந்து போற உலகம், அழிந்து போற ஆசீர்வாதங்கள். ஆனா அவருக்கு கொடுக்கக்கூடிய கிரீடம், அவருக்கு கொடுக்கக்கூடிய கப்பு அழியாத கப்பு. அல்லேலூயா. அதற்காக அவர் கிரியைகளை செய்தார். அல்லேலூயா. அழியாத நீதியை கொடுத்தார், அவருடைய நீதியை நமக்கு தந்தார். அல்லேலூயா. அந்த பாவ மன்னிப்பு மிகவும் விலையேற பெற்றது. அல்லேலூயா. அதுதான் மிக வேல்யூபிளான ஒரு விஷயம். அதை குறித்து பரலோகம் சந்தோஷப்படுகிறது. ஒரு பாவை மனம் திரும்பினார் என்றார். அல்லேலூயா. இயேசு இல்லாம வாழ்றவங்க எல்லாருமே பாவத்துல தான் இருக்கிறாங்க. இயேசு இருக்கிறவங்க அவர் நல்லவராக இருக்கிறபடினாலே நாமும் நல்லவராக மாறிவிட்டோம். அவருடைய நீதியை நமக்கு தந்ததுனால. கர்த்தர் தாமே எங்களை ஆசீர்வதிப்பார்.